ஹலோ மக்களே! இந்த வாரம் ஃபுல்லா குயிக் அண்ட் ஈஸியா பட் ஹெல்த்தியா செய்யக்கூடிய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டே 1 இன்னைக்கு கருவேப்பிலை சாதம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில நம்ம வாஷ் பண்ண கருவேப்பிலைய ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா கருவேப்பிலை டக்குன்னு கருகிரும். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா 1 இல்லை 2 பல் பூண்டு மட்டும் சேர்த்துட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. இப்போது ஒரு சட்டியில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை சேர்த்துட்டு 1-2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வடித்து ஆற வச்சுருக்கிற சாதம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்காக நம்மளோட கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே லெமன் சாதம், புளி சாதம்னு கொடுத்து விடாமல் இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்தி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 செஞ்சுருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you tomorrow மக்களே.